இப்போ மூணாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க சொல்றீங்க. அந்த இப்போ வந்து இப்போ நார்மலா தமிழ் இங்கிலீஷ் இருக்கும்போது ஹிந்தி தெலுங்கு அந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்ம நாட்டுல வேலை செய்றாங்க. இப்போ நம்மளோட வந்து வேலை வாய்ப்பு வந்து அப்படியே குறையுது. இதுவே நீங்க ஹிந்தியும் சேர்த்து கத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஹிந்திக்காரன் மொத்தம் இங்க தானே வருவான். இப்போ எங்களோட வேலை ஃபுல்லா டவுன் ஆயிடும்ல. இப்போ ஹிந்தி தெரியாது இருக்கிறவனே அவ்வளோ. இப்போ நமக்கு ஹிந்தி தெரியாது. இப்பவே பாதி பேர் வடக்கன்சி கம்பெனி எல்லாத்துலயுமே நம்ம போற ஒரு இடத்துல வடக்கன்சி இருக்கிறதுனால நம்மளோட வேலை வாய்ப்பு அப்படியே குறையுது. இப்போ வட மாநிலத்தில் வந்து நம்ம நாட்டு வாய்ப்பு வந்து வேலை செய்யவே நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாத வரும்போதே மொத்த பேர் இங்க வடக்கன்ஸ் வேலை செய்யும்போது இப்போ அந்த லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழனோட வேலை வாய்ப்பு என்ன சார் ஆகும்? இப்போ அவன் சம்பளம் அவங்க வந்து ஜனதொகை இங்க வந்துடும். அவனால முடிஞ்ச அளவு கம்மி சம்பளத்தை வேலை பார்த்துட்டு நம்மளோட வேலை வாய்ப்பு குறைக்கிறான். அது நம்ம வேலை வாய்ப்புன்னு நீங்க அப்படி குறைக்கிறத எடுத்துக்க முடியாதுல்ல. அவன் வந்து லேபர் ஒர்க்காக தானே இங்க வரான். நம்ம போறது வந்து மேலை நாடுகளுக்கு போறோம். அந்த ஒர்க் நம்மளால செய்ய முடியாது. நம்ம எஜுகேட் ஆயிட்டோம், அவங்களால போறோம். அந்த மாநிலத்துல சில விஷயங்கள்னால அவன் இங்க வரான் இல்லையா? அதை நம்ம எப்படி கம்பேரிசன் நம்மளுடைய வேலை வாய்ப்பு பறிபோதுன்னு பார்க்க முடியும்? இப்ப நீங்க சொல்றது ஓகே சார். இப்ப அவங்க வருது, அவங்களோட கஷ்டத்துக்கு இங்க வராங்க. அவங்க கஷ்டத்தை நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்மளோட கஷ்டத்தை நான் பாக்குது எல்லாராலையும் முடியாதுல்ல. நானும் வெளிநாட்டுக்கு போறேன், தோன்ற அதர் கண்ட்ரி நான் போறேன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும்ல. இங்க நாங்களே ரொம்ப டவுனா இருக்கும்போது நான் எங்க அதர் கண்ட்ரிக்கு போறது? என்னோட சுச்சுவேஷன், என் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இங்கதான் வேலை பார்த்தவனு இருக்கும்போது நான் எப்படி அங்க போக முடியும்? இப்ப அவனால ரொம்ப கஷ்டத்துல இங்க வரான்னு நானும் அங்க போனா அவன் அடிமை வேலை பார்ப்பான்ல. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க வெளியே போறீங்கன்னா உங்களால முடியும். நான் வெளியே போறேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா சேலரி வேணும்னா நீங்க கத்துக்குங்க. அது உங்களோட இது. அதான் வேணும் நீங்க சொல்றீங்க. வேணும்னா கத்துக்கலாம், வேணானா விட்டுறலாம். அது வந்து திணிக்க வேணான்றது தம்பியோட பாயிண்ட். திணிக்க வேணாம்னு கடைசியா ஒரே ஒரு கேர்ள் மட்டும் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை இருக்கு. இல்ல 2 மொழி நம்ம ஊர்ல தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறோம். தமிழ் இங்கிலீஷே போதும், இதுவே நமக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மூணாவதா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கத்துக்கிட்டா நல்லதுதான் சார். எந்த மொழி கத்துக்கிட்டா நல்லது? அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி. அதாவது நீங்க வந்து எங்க மேல ஹிந்தி தான் நீங்க படிக்கணும்னு திணிக்க கூடாது. நாங்க எதை படிக்கணும்ன்றது நாங்க, அதுக்கு தான் எங்களுக்கு அந்த ஓட்டிங் எல்லாமே எங்களோட ரைட்ஸ். அதை நீங்க திணிக்காம நாங்க என்ன படிக்கணும்ன்றத நாங்களா விருப்பப்பட்டு எடுக்கணும். இப்ப நான் ஒரு ஆர்மிக்கு போறேன் அப்படின்னா அங்க ஹிந்தி நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க. அது இல்லாம எங்களுக்கு எந்த லாங்குவேஜ் முக்கியம்ன்றதை நீங்க கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க திணிக்காதீங்க, நாங்களா விருப்பப்பட்டு எடுத்துக்கிறோம்ன்றதான் என்னோட பாயிண்ட். உங்களுடைய கருத்து மூன்றாவது மொழி முக்கியம், ஆனா அது நான் விருப்பப்படுற மொழியா இருக்கணும். குறிப்பிட்ட ஒரு மொழியை கொடுத்து அந்த மொழி தான் நீ படிக்கணும்னு சொல்லக்கூடாது. கரெக்டா?